இவன் பேரு ஹனி பேஜர், தமிழ்ல தேன்வலை கேடின்னு சொல்லுவாங்க. ஆள் பார்க்க கொஞ்சம் டம்மியா தான் இருப்பான், ஆனா இவன் பண்ற சேட்டை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இவன் காட்டுல கிடைக்கிற எல்லாத்தையுமே திம்பான். வேறு இலை தலை பாம்பு கிடைக்கிறதெல்லாம் திம்போம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே திம்பேன். காட்டுல இருக்க எல்லார்கிட்டையுமே உங்களுக்கு அடி வாங்குறதே ஒரு வேலையா வச்சுக்க தெரியும், ஆனா சாக மட்டும் மாட்டான். காட்டுக்கே ராஜா சிங்கமானாலும் இவன் சிங்கத்தையே கதற விட ஆளுதே நம்ம பயப்புள்ள. சிங்கமே இவனை கண்டு பயப்படுதுன்னா சிங்கம் அசர்ற கேப்ல அங்கே கடிச்சு வச்சிருவானா. இது என் வாழ்க்கை பிரச்சனைன்னு சிங்கமும் ஓடிடுமா. அதெல்லாம் பத்தாதுன்னு தேன் கூட்டுக்குள்ள தலையை விட்டு தேனை தேடி திம்பானா. தேன் குழவியெல்லாம் சேர்ந்து கொட்டினாலும் அங்கிட்டு போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி தேன் குழவியெல்லாம் தட்டி விட்டு தேனை தேடி தின்ட்டு போயிடுவானா. பெரிய பெரிய மிருகமே பாம்பு கடிச்சா இறந்து போயிடும், ஆனா பெரிய பெரிய விஷமுள்ள பாம்புகள்கிட்ட போய் சண்டை போட்டு அதோட கடியும் வாங்கி அதை கொண்டு தின்னு போடுவானா. தின்னு கடிக்கல அந்த பாம்பு கடிச்ச விஷம் ஏறி மயங்கி கீழே வந்துருவானா. திருப்பி மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பாம்பை திங்கிறத கண்டினியூ பண்ணிட்டு தின்ட்டு எந்திரிச்சு போயிடுவானா. யானைகிட்ட உங்களுக்கு யானையும் தற்கு நாலு மீது மிதிச்சு போடும். ஏன் நெருப்பு கோழி முட்டையை திருட போறேன்னு சொல்லி நெருப்பு கோழியும் டம் டும்னு மிதிச்சு அங்க தூக்கி போட்டுரும். தூசியெல்லாம் தட்டிப்படி எந்திரிச்சு வெளியே வந்துருவான். அவ்வளவு பெரிய ஆள் நம்ம பயப்புள்ள. இவனுக்கு தோல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால எந்த மிருகமும் எதுவும் பண்ண முடியல, கடிக்கவும் முடியல, அடிச்சு கொள்ளவும் முடியல. அதனால பயப்புள்ள தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் பண்றதெல்லாம் பார்க்க மோசமான ஆளா இருக்கிடானி அப்படின்னு சொல்லணும் தோணும். மோசமான ஆள் தான். இவனுக்கு நல்லா மரமும் ஏற தெரியுமா, நல்லா மரமும் ஏறுவானா. இவனை எங்கேயாவது கொண்டு கட்டடத்துலயோ ஏதோ பில்டிங்ல அடைச்சு வச்சுட்டீங்கன்னா அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சு வெளியே வந்துருவானா. அதுக்கு ட்ரிக்ஸா நிறைய நீங்க குச்சி இச்சி கல்லெல்லாம் அடுக்கி மணல்லாம் ஏத்தி தப்பிச்சு ஓடி போயிருவானா. மோசமான ஆளு. ஜூல வந்து நிறைய பேர் தப்பிச்செல்லாம் வேற போயிருக்கானா. இந்த ஹனி பேஜரை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சொல்லிக்கிட்டே போகலாம். வேணா பார்ட் 2 வேணா சொல்லுங்க, பார்ட் 2 போட்டு விட்டுலாம். இந்த ஹனி பேஜரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம்.